ஆண்டின் பொதுக்காலம் 2ஆம் வாரம் சனிக்கிழமை. முதல் வாசகம் சாமுவேல் முதல் நூலிருந்து வாசகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4 மற்றும் 11 முதல் 12 மற்றும் 19, 23 முதல் 27 வரை உள்ள இறைவார்த்தைகள். அந்நாட்கள் சவுல் இறந்தபின் அமலேக்கியரை தோற்கடித்து திருப்புகையில் தாவீது சிக்லாகில் 2 நாட்கள் தங்கினார். 3ஆம் நாள் சவுலின் பாசறையினின்று கிழிந்த ஆடைகளோடும் புழுதிபடைந்த தலையோடும் ஒருவன் வந்தான். அவன் தாவீதிடம் வந்ததும் தரையில் வீழ்ந்து வணங்கினான். நீ எங்கிருந்து வருகிறாய் என்று தாவீது அவனை வினவ, நான் இஸ்ரேல் பாசறையினின்று தப்பி வந்துவிட்டேன் என்று அவன் பதில் கூறினான். என்ன நடந்தது, என்னிடம் சொல்லும் என்று தாவீது கேட்க, அவன் வீரர்கள் போரின்று ஓடிவிட்டனர், அவர்கள் பலர் வீழ்ந்து மடிந்து விட்டனர், சவுலும் அவருடைய மகன் யோனத்தானும் இறந்து விட்டனர் என்று கூறினான். தாவீது தம் ஆடைகளை பற்றி கிழித்தார். அவரோடு இருந்தவர்களும் அவ்வாறே செய்தனர். சவுலுக்காகவும் அவருடைய மகன் யோனத்தானுக்காகவும் ஆண்டவரின் மக்களுக்காகவும் இஸ்ரேல் வீட்டாருக்காகவும் அவர்கள் அழுது புலம்பி மாலை வரை நோன்பிருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் வாளால் மடிந்து விட்டார்கள். இஸ்ரேலே, உனது மாட்சி உன் மலைகளிலே மாண்டு கிடக்கின்றது. மாவீரர் இவ்வாறு மடிந்தனர். சவுல் யோனத்தான் அன்புடையார், அவர் அருளுடையார், வாழ்விலும் சாவிலும் இணைபிரியார். கழுகினும் அவர்கள் விரைந்து செல்வார், அரியினும் அவர்கள் வலிமை மிக்கோர். இஸ்ரேல் புதவியரே, சவுலுக்காக அழுங்கள். செந்நிற மென் துகிலால் உங்களை உடுத்தியவர் அவரே. பொன்னின் நகைகளினால் உடைகளை ஒளிரச் செய்தாரே. போர் முனையில் வீரர் எங்கன வீழ்ந்து விட்டனர். உன் மலைகளிலே யோனத்தான் மாண்டு கிடக்கின்றான். சகோதரன் யோனத்தான், உனக்காக என் உளம் உடைந்து போனது. எனக்கு உபகையளித்தவன் நீ. என் மீது நீ பொழிந்த பேரன்பு என்னன்பேன்? அது மகளிரின் காதலையும் மிஞ்சியதென்றோ? மாவீரர் எவ்வாறு மடிந்தனர், போர்க்கலன்கள் எங்கனம் அழிந்தன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.